வணக்கம். நம்ம TNPSC Group 2 2A Prelims 2025க்காக இங்கிலீஷ் சிலபஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்கிலீஷ்லேயே நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிராமர் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து vocabulary நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம லாஸ்ட் கிளாஸஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸஸில் நம்ம பார்த்தோம் synonyms and antonyms and அதுக்கப்புறம் இன்னும் ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம homophones, homonyms and idioms, phrasal verbs இந்த மாதிரி நல்லா இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட்னா இந்த வாட்டி நமக்கு தெரியும் ஃபுல் சிலபஸ் நமக்கு ரீவேம்ப் பண்ணிட்டாங்க. ஸோ 100 மார்க்ஸில் ஒரு 15-20 மார்க்ஸ் வந்து சாலிடாக ஓகே அப்படின்னு நம்ம நம்பலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ லிட்ரேச்சர்லாம் பயங்கரமாக ட்விஸ்ட் பண்ணுறாங்க. பூ எந்த கலரு, இது எந்த கலர் அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம 99, 98 அப்படி எடுக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறது இல்லை. ஸோ நம்ம எவ்ரி மார்க் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப காஷியஸாக நம்ம அட்டென்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி மெயின்ஸுமே பார்த்தோம். போன குரூப் 2 மெயின்ஸ் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது போத் ஃபார் தமிழ் அண்ட் ஃபார் இங்கிலீஷ். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்மளோட ஸ்டாண்டர்டை அவங்க பயங்கரமாக கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் படிப்பேன், கிராமர்லாம் நான் இன்னும் அங்கே இருந்து தான் படிப்பேன், vocabularyலாம் நான் அங்கே இருந்து தான் படிப்பேன்னு சொன்னீங்கன்னா அது வேலைக்கே ஆகாது. அவங்க ஈஸியாக ட்விஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம தான் உட்காந்துட்டு நார்மலைசேஷன் வேணும், இது வேணும், அது வேணும் நம்ம மெயில் போட்டுட்ருப்போம். ஸோ தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ நம்மளோட பொட்டென்ஷியல் அண்ட் நம்மளோட கம்பீட்டன்ஸியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் நிறைய சோர்ஸஸ்லேருந்து நீங்கள் படிக்கணும். ஸோ நம்ம யூஸ்வலி எப்படி குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம ஜிஎஸ்க்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம். அண்ட் நம்மளோட லாங்குவேஜை வந்து ஒரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டே ஒரு 1/4 ஆஃப் த டே சில பேர் வந்து கடைசி ஒரு 1 month தான் ரிவிஷன் பண்ணுவேன் அப்படிலாம் வச்சுருப்பாங்க. பட் திஸ் டைம் அது அப்படி பண்ணால் வேலைக்கு ஆகாது. யூ ஹாவ் டு பி வெரி வெரி cautious, vigilant and more competent in the matter. Okay, so அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட synonyms or any vocabulary for that matter நீங்கள் எல்லாமே SSC மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சொன்னோம். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்தும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் ஃபியூ கிளாஸஸில் நம்ம synonyms and antonyms பார்த்தோம். நம்ம அங்கேருந்தே கண்டினியூ பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது அதில், அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த homophones, homonyms நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸை நம்ம synonyms கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் இங்கே பார்க்குறோம் pacify. நீங்கள் இதை வந்து ஒரு ஃபார்மல் மீட்டிங்ஸ், ஒரு ஃபார்மல் கனோட்டேஷன்ஸ் அங்கே நீங்கள் அதை நீங்கள் யூஸ்வலி அதை கேள்விப்படுவீங்க. pacifyனா என்னென்னா இப்போ 2 பேருக்கு ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்சம் காம் டவுன் பண்ணுங்களேன். ப்ளீஸ் pacify the situation, ப்ளீஸ் pacify the air அப்படின்லாம் சொல்லுவாங்க. இட் ஜஸ்ட் மீன்ஸ் நீங்கள் வந்து அந்த ஒரு விறுவிறுப்பான ஒரு சண்டையே இல்லை, ரொம்ப என்ன சொல்கிற ரொம்ப ஒரு கடுகடுன்னு இருக்க ஒரு என்வாயன்மெண்ட்டை நீங்கள் ரொம்ப கொஞ்சம் காம் டவுன் பண்ணுறீங்க, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஆக்குறீங்க. அது என்ன சொல்யூஷன் கொண்டு வர முடியுமோ நீங்கள் அதை கொண்டு வர முயற்சி பண்ணுறீங்க. ஓகே, ஸோ தட் இஸ் pacify. ஸோ விச் மீன்ஸ் appease, ஓகே, or chasten. ஸோ இப்படிலாம் பண்ணும்போது நீங்கள் அந்த என்வாயன்மெண்ட்டை யூ ஜஸ்ட் லைட் இட் டவுன் அண்ட் யூ லைட் டவுன் த மூட் அண்ட் லைட் டவுன் த temperature of people. ஓகே, மீனிங் யூஆர் ஜஸ்ட் கூலிங் பீப்புள் டவுன். அந்த சண்டையை நீங்கள் கொஞ்சம் சமாதானப்படுத்துறீங்க. இப்போ ரோட்டில் 2 பேர் ஒரு காரும் ஒரு பைக்கும் அடிச்சுட்டு இருக்காங்கன்னா நீங்கள் அப்படியே உட்காந்து அதை வீடியோ எடுத்துட்டோ அதை ஃபோட்டோ எடுத்துட்டோ இல்லை சும்மா அப்படியே கடந்து போயிட்டோ இல்லாமல் விடுங்க இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன், நம்ம பார்த்துக்கலாம், விடுங்க, என்ன டேமேஜ் பார்த்துக்கலாம், பேசலாம் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அப்படின்னா அதை வந்து நம்ம pacify அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் ஆப்போசிட் என்னவாக இருக்க முடியும், அப்படியே மூட்டி விடுறது, அப்படியே ஒரு சண்டையை காம் டவுன் பண்ணுறது pacifyனா அப்போ அதோட ஆப்போசிட் என்னவாக இருக்க முடியும், அதை அப்படியே இன்னும் மூட்டி விடுறது. நீ போடு, அவன் அப்படி தான் பண்ணுவான், நீ இதை பண்ணு, அவனை இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லிட்டு இன்னும் ஏற்றி விட்டு அதை இன்னும் கொடூரமாக ஆகுறது பேர் தான் worsening the situation. ஸோ இதுதான் அதோட அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க முடியும். ஸோ இரிட்டேட் பண்ணுறது, worsen பண்ணுறது. 2 பேருக்குள்ள சண்டை இருக்கும் போது அந்த டைமில் வந்து அன்னைக்கு அவன் அதை பண்ணால அதனால தான் உனக்கு இது எப்படியாச்சு, நீ அந்த இதெல்லாம் இது பண்ணுன்னு சொல்லிட்டு பழைய அனெக்டோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்போ அங்கே ரெஃபர் பண்ணி இன்னும் அந்த சிச்சுவேஷனை ரொம்ப எரிச்சலாக ஆகுறது. ஸோ அதுதான் வந்து இதோட ஆப்போசிட். ஸோ pacifyன்றது பொதுவாக நம்ம சண்டை கான்டெக்ட்ஸ் அதில் தான் நம்ம பார்ப்போம். ஒரு சம் ஹீட்டட் ஆர்குமெண்ட். ஸோ அங்கே தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, அங்கே தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சும்மா எல்லா இடத்துலையும் நான் இப்போ pacify பண்ணுறேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்காங்க, ஒருத்தவங்க ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, அவங்கள நீங்கள் சமாதானப்படுத்த தான் நம்ம பொதுவாக pacifyன்னு சொல்கிறோம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம் persuade. நமக்கு தெரியும், இது நம்ம நிறைய இடத்துல ஒரு
என்ன சொல்கிறது, இந்த ஒரு ஃபார்மல் திங்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஃபார்மல் திங்ஸில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ ஒரு மார்க்கெட்டிங்லேயோ ஒரு சேல்ஸ் பிட்ச்லேயோ இல்லை ஃபார் எனி ஒரு மீட்டிங்ஸில் ஒரு சேல்ஸ் டீம் மீட்டிங் அங்கெல்லாம் இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி நீங்கள் கேட்பீங்க. மீனிங் பர்சுவேனா என்னென்னா, உங்களுக்கு ஒரு பொருள் வேணும், ஓகே, ஆர் ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு ஒரு பொருள் வேணவே வேண்டாம், அதை பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லை, ஆர் அது உங்கள் வீட்டில் இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு திருப்பி தேவையெல்லாம் இல்லை. பட் ஆனால் இப்போ இந்த பொருளை நான் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஜஸ்ட் லைக் தட் கொண்டு வந்து இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்கிப்பீங்களா? உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு மேக்கப் க்ரீம் இருக்குது, ஓகே, ஆர் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு பைக் இருக்குது, ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு கார் இருக்குது, எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. புதுசாக இப்போ திருப்பி ஒன்று உங்களுக்கு லான்ச் பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தர் மார்க்கெட்டில் யாரோ ஒரு நாட்டில் அவங்க லான்ச் பண்ணுறாங்க, ஓகே. ஸோ இப்போ அவங்க லான்ச் பண்ணும்போது அவங்க லான்ச் பண்ணிட்டாங்கன்றது முதல்ல உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் இந்தியாவில் சென்னையில் ஒரு ஏரியாவில் இருக்கீங்க, அவங்க வந்து ஒரு கொரியாலேயோ ஜப்பான்லேயோ எங்கேயோ ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க, அதை பற்றி அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ் இல்லை. ஸோ அவங்களோட பிரான்ச்சஸ் இங்கே வருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பிரான்ச்சஸ் இங்கே இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நம்ம வந்து இது இந்தியன் மார்க்கெட், இந்தியன் ரோட்ஸ்க்காக இது பண்ணுறோம், இந்தியன் மிடில் கிளாஸ்க்காக இதை லான்ச் பண்ணுறோம், இது ஒரு 9-10 lakhஸில் இந்த வண்டி இருக்குது. ஸோ அப்படியே இருக்குன்ற போது இதுதான் இந்தியன் மார்க்கெட்டுக்காக நீங்கள் லான்ச் பண்ணுற ஒரு ப்ராடக்ட், ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இவங்க இருக்கிறவங்க எல்லாருக்காகவே நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் லான்ச் பண்ணும்போது இங்கே இருக்கிற மக்களை நீங்கள் எப்படி வாங்க வைப்பீங்க? அவங்ககிட்ட ஆல்ரெடி தான் ஒரு கார் இருக்குல்ல, அவங்கக்கிட்ட தான் ஆல்ரெடி ஒரு பைக் இருக்குல்ல. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் சேல்ஸ் பிட்ச் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் எப்படி பிட்ச் பண்ணுவீங்க? எங்ககிட்ட இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இதோட பெஸ்ட் ஃபீச்சர்ஸ், இதோட ஒரு மைலேஜ் இப்படி இருக்குது, இதோட ரோடோட ஸ்மூத்னஸ் நாங்கள் நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ப்ராடக்டை இந்த வாங்க அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துடாம, என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, நீ ஜஸ்ட் வாங்கி பாரு, நீ வேணால் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போய் பாரு, ஜஸ்ட் ட்ரை அப்படின்னு நீங்கள் அவங்கள வாங்க தூண்டுறீங்க, ஓகே. அது பேர் தான் பர்சுவேஷன். ஸோ பர்சுவேஷன்னா உங்களுக்கு ஒரு பொருள் வேணும், நீங்கள் அவங்கக்கிட்ட திணிக்க மாட்டீங்க, யூ டோன்ட் ஃபோர்ஸ் இட் ஆன் தெம். தட் இஸ் நாட் பர்சுவேஷன். Persuasion is gently putting your interest in their mind. So that is called persuasion, and that is definitely not going to hamper you or force you. இதை வாங்கி இதை ஆகணும், இது வாங்கலடா நீ அவ்வளோதான் அப்படின்னு உங்களை வந்து யாரும் உங்களை வந்து இரிட்டேட் பண்ணுறது பேர் persuasion இல்லை, ஓகே. ஸோ persuasionனா இதுதான் general meaning. You're just trying to put your thoughts, put your interest or put your sales pitch into somebody's mind for them to think about it, for them to maybe sleep on it, and then they can even get into a decision. இதுதான் நம்ம persuasionனு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், கஜோலிங்னு சொல்லுவோம், இம்ப்ரெஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கஜோலிங்னா என்ன, நீங்கள் வந்து அவங்கள வந்து என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, நீ வேணால் பாரு, இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, தட்ஸ் கால் கஜோலிங். யூ ஹாவ் அ ப்ராடக்ட், யூ ஹாவ் அ திங், or you have an idea, you have a business pitch, you have anything for that matter, you are just trying to put it to the forward person. அதுதான் வந்து இங்கே persuasion, ஓகே. ஸோ இது அப்படியே ஆப்போசிட்னா டிசுவேட், இந்த பொருள் வாங்காத, அதை வாங்கினா நீ காலி, இது இப்படி பண்ணவே கூடாது, அந்த பொருள் வாங்கினா 2 நாளில் உடஞ்சி போயிடும் அப்படின்னு அந்த பொருள் பற்றி நெகட்டிவாவோ இல்லை அந்த பொருள் பற்றியோ அந்த ஐடியா பற்றியோ அந்த ஒரு மனுஷன் பற்றியோ நீங்கள் தப்பாக சொல்லி இதெல்லாம் அவன் கிட்டே போயிடாத அப்படின்னு சொன்னால் அதுதான் டிசுவேட் or halting. You're not making the person do something, rather you're just pulling the person back. நீ அதை பண்ணாத, அவன்கிட்ட பேசாத அப்படின்னு அந்த டெசிஷனே நீங்கள் ஹால்ட் பண்ணுறீங்க. and that is called the opposite of persuasion. Yeah, got it? Okay. Next one நம்ம பார்க்கலாம், propagate. ஸோ ப்ராப்பகேட்னா நமக்கு என்ன தெரியும், அப்படியே நிறைய மல்டிப்ளை ஆகி நீங்கள் ஒரு இடத்துல வந்து அதை உள்ளே புகுத்துறீங்க. இப்போ இந்த ஸ்டெம் ப்ராப்பகேஷன், ரூட் ப்ராப்பகேஷன்லாம் நம்ம பார்ப்போம்ல. ஸோ இன்செமினேட் பண்ணுறேங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு பொருளை வந்து வளர வைக்கிறது, ஒரு மேபி அதை மல்டிப்ளை பண்ண வைக்கிறது, இதை தான் நம்ம ப்ராப்பகேட்னு சொல்கிறோம். ஸோ அதோட ஆப்போசிட்னு அதை வளர வைக்காமல் அதை அப்படியே தடுக்கிறது. ஸோ தட் இஸ் கால் சப்ரெஸிங் or depleting. ப்ராப்பகேட்னா இன்க்ரீஸ், ஸோ சப்ரெஸிங் வந்து அதோட ஆப்போசிட்டாக இருக்க போகுது, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம், ப்ராக்ரெஸ். நமக்கு தெரியும் ப்ராக்ரெஸ்னால் கோயிங் ஃபார்வர்ட். ப்ரோனாலே பொதுவாக எல்லாமே பாசிட்டிவ்ங்க, நீங்கள் அப்படியே மேலே முன்னாடி போயிட்டே இருப்பீங்க, தட்ஸ் இட், ஓகே. நீங்கள் பொதுவாக அதை வச்சே நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் எலிமினேஷன் பண்ணிடலாம் ஆப்ஷன்ஸ்லேருந்து, ஓகே. ஸோ ப்ராக்ரெஸ்னாலே ஜஸ்ட் கோயிங் ஃபார்வர்ட். ஸோ பேசிங், பெட்டர்மெண்ட், இதெல்லாம் எனிதிங் யூ கோயிங் ஃபார்வர்ட் அப்படி நீங்கள் சொல்லலாம். இதோட அப்படியே ஆப்போசிட் என்ன, ரெட்ரோக்ரெஸ்னால் நீங்கள் அப்படியே பின்னாடி வரீங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் அப்படியே மேலே போயிட்டே இருக்கீங்க. அப்படி போகாமல் திடீர்னு உங்ககிட்ட ஏதோ ஒரு பேட் ஹேபிட் வந்துருச்சு, ஒரு
நீங்கள் ரொம்ப லாஸ் ஆகிட்டீங்க, ஆர் நீங்கள் ரொம்ப ஒரு கெட்ட வழியில் போயிட்டீங்க, உங்கள் பணம் எல்லாம் திருப்பி அப்படியே பின்னாடி வருது, நீங்கள் 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தீங்களோ திருப்பி இப்போ அப்படியே ஆகிட்டீங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களோட ஃபேஸ் ஒரு ரெட்ரோக்ரெஷன் ஃபேஸில் இருக்குது. இப்போ எக்கானமி அப்படி தானே சொல்லுவோம், இட்ஸ் அ ரெட்ரோக்ரெசிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் அ ரெட்ரோக்ரெட் ஃபேஸ் ஆஃப் த மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா நீங்கள் நல்லா வளர்ந்துட்டே வந்துச்சு உங்கள் எக்கானமி, திருப்பி அப்படியே ஒரு 20 வருஷம் அப்படியே பின்னாடி போயிடுச்சுன்னா தட் இஸ் கால்ட் ரெட்ரோக்ரெஷன். ஓகே, ஸோ ப்ராக்ரெஸ்னா முன்னாடி, ரெட்ரோக்ரெஸ்னா அப்படியே பின்னாடி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வேர்ட் பார்க்கலாம் ப்ராம்ப்ட். ஸோ ப்ராம்ப்ட் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம இந்த சினிமா அங்கெல்லாம் நம்ம பார்ப்போம் ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராம்ப்டிங்னா இப்போ நீங்கள் எல்லா ஷோஸுமே எடுத்துக்கோங்களேன், எல்லா ஷோஸுமே பொதுவாக இந்த ஆங்கர்ஸ்லாம் பேசுவாங்களே, அவங்க காதில் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் ஒரு மைக் மாதிரி. ஸோ அங்கேருந்து ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் அந்த ஃப்ரேம்க்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க, அவங்க பக்கத்துலேருந்தே அப்படியே பேசுவாங்க, அவங்கக்கிட்ட மைக்கெல்லாம் எதுவுமே இருக்காது, அவங்க ஒரு ஆடிபிள் டிஸ்டன்ஸில் தான் இருப்பாங்க, அவங்க பேசுவாங்க, அவங்க பேசுகிறது அந்த காதில் இருக்க ஒரு டிவைஸ் மூலிமா இவங்களுக்கு கேட்கும், அதை தான் இவங்க அப்படியே திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. இவங்க சொந்தமாலாம் பொதுவாக எதுவுமே பேசுறது கிடையாது. ஸோ நிறைய ஷோஸில் நம்ம அப்படி பார்த்துருக்கோம். ஸோ தட்ஸ் கால்ட் ப்ராம்ப்டிங். ஸோ ப்ராம்ப்டிங்க்கு அதுவுமே ஒரு அர்த்தம் இருக்குது. அண்ட் இங்கே ப்ராம்ப்ட் நம்ம என்ன சொல்லுவோம், பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், யூ வெரி ப்ராம்ப்ட் அண்ட் யூ வெரி பங்க்சுவல் அப்படின்னு சொல்லுவோம், விச் மீன்ஸ் யூ ஆர் ஆன் டைம். ஸோ ப்ராம்ப்ட்ன்றது பொதுவாக வந்து இட் ஷோஸ் டிசிப்ளின். அண்ட் நீங்கள் ஒரு 11 மணிக்கு வர சொன்னீங்கன்னா நீங்கள் கரெக்டாக 11 o'clock இங்கே வந்துட்டீங்க. ஒரு 10:35 10:45 இன்னுமே கொஞ்சம் பங்க்சுவலாக, இன்னுமே கொஞ்சம் அஹெடாக இருந்துட்டிங்கன்னா யூ வெரி ப்ராம்ப்ட் அண்ட் ஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் மீனிங் வெரி ப்ரிசைஸ் அண்ட் வெரி பங்க்சுவல். ஓகே, ஸோ அப்போ இதில் ஆப்போசிட்டாக இருக்க முடியும். ஆப்போசிட்டாக என்ன இருக்க முடியும், ப்ராம்ப்ட்னா நீங்கள் கரெக்டாக டைமுக்கு வந்துட்டீங்க, ஆன் டைம் வந்துட்டீங்க. ஸோ டைமுக்கு வரலன்னா அதை தான் நம்ம அதோட ஆப்போசிட்னு சொல்லுவோம். ஸோ தட்ஸ் பீங் வெரி நெக்லிஜென்ட். உங்களுக்கு மற்றவங்களோட டைமையுமே உங்களுக்கு வேல்யூ பண்ண தெரியல, உங்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டுமே உங்களுக்கு வேல்யூ பண்ண தெரியல, அண்ட் யூஆர் நாட் வெரி ஃபாஸ்ட் அண்ட் யூஆர் நாட் வெரி டிசிப்ளின்ட் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் பீங் ப்ராம்ப்ட். ஓகே, ஸோ அதோட ஆப்போசிட்னா ஸ்லோ அண்ட் நெக்லிஜென்ட்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம் ப்ரூடென்ஸ். ஸோ ப்ரூடென்ஸ் வந்து இந்த ஐசிஐசிஐ ஒரு எனி இன்சூரன்ஸ், அவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ், இன்சூரன்ஸ்னு விடுங்களேன், எனி டெபாசிட்ஸ், எனி கான்ட்ராக்ட்ஸ் ஃபார் தட் மேட்டர், எல்லாத்துலேயுமே இந்த ப்ரூடென்ஸ்ன்ற வார்த்தையை நீங்கள் நிறைய பார்க்க முடியும். ஸோ அங்கே வந்து இந்த வார்த்தை தான் நம்ம அதிகமாக இது பண்ணுவாங்க. இவங்க சினோனிம்ஸ்க்கு நிறைய வார்த்தை இருக்குது, பட் திஸ் வேர்ட் இஸ் த மோஸ்ட் சாய்ஸன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனி டாக்குமெண்ட் ஃபார் தட் மேட்டர் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக படிக்கணும். யூ ரீட் இட் கேர்ஃபுல்லி, காஷியஸ்லி. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆடெல்லாம் வரும்ல, நீங்கள் யூ ஷுட் ரீட் த டாக்குமெண்ட்ஸ், பாலிசி டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படின்னு சொல்லும்போது யூ ஷுட் ரீட் இட் வித் ப்ரூடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரூடென்ஸ்னால் நீங்கள் ரொம்ப எல்லா அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அதை வந்து கவனித்து நீங்கள் அதை சைன் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இப்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட எடுத்துட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் தான் சைன் பண்ணிட்டீங்களே மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எங்கேங்க சைன் பண்ணேன், இதான் இருக்கே அங்கே 4வது பேஜில் 10வது பாயிண்ட்டு நீங்கள் பார்க்கலையா அப்படின்றவாங்க. மீனிங் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக இல்லைன்னா அவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க, நான் இது எழுதி கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் ஒரு எழுதி கொடுத்த கான்டென்ட்டே நீங்கள் இன்னுமே கேர்ஃபுல்லாக லைன் பை லைன் ஒரு பிட்வீன் த லைன்ஸ் கூட நீங்கள் படிக்கணும். ஸோ எனி பாலிசி டாக்குமெண்ட் or contract documents or GOs for that matter, anything it should be read with prudence. அப்படின்னா it should be read very carefully, cautiously, vigilantly, ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனித்து படிக்கிறதா நம்ம ப்ரூடென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதோட மீனிங் என்ன, விஜிலன்ஸ், டிஸ்க்ரீஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட அப்படியே ஆப்போசிட் என்ன, இன்டிஸ்க்ரீஷன். ஓகே, நீங்கள் அதெல்லாம் இல்லை, அது ஒரு 4 பேஜ் தான், நீங்கள் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் படிச்சு போகலாம், இல்லை ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறது இஸ் ஜஸ்ட் நாட் பீங் ப்ரூடென்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம் பாம்பஸ். நம்ம பாம்பஸ் ஆல்ரெடி லாஸ்ட் ஃபியூ கிளாஸஸில் எங்கேயோ நம்ம பார்த்துருப்போம். பாம்பஸ் மீனிங் வெரி என்ன சொல்ல, ரொம்ப ஒரு மாதிரி அத்தாரிட்டேட்டிவாக, ஐயோயோ இவர் வேண்டவே வேண்டாப்பா, அவர் ரொம்ப தலகணமாக இருக்கார் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் த எக்ஸாக்ட் வேர்ட் ஃபார் பீங் பாம்பஸ். பாம்பஸ்னா யூ பீங் வெரி ஹாட்டினா அந்த HOTTY அந்த இதில் இட்ஸ் பீங் ஹாட்டி அப்படின்னா வெரி இரிட்டேட்டிங், அரகெண்ட், ஒரு மாதிரி தலகணம். அவங்கள தேர் நாட் வெரி பவர்ஃபுல் பீப்புள் வேறு, பட் பவர்ஃபுல் பீப்புளே வந்து ரொம்ப அரகெண்ட்டாக, ரொம்ப டிஸ்கிரிமினேட்டிங்காக, நீ எல்லாம் யார், நீ எல்லாம் எப்படி என் முன்னாடி நிற்ப, முட்டி போடு, நீ எல்லாம் எப்படி என் முன்னாடி சட்டை போட்டு நிற்ப, கழட்டு, அப்படியெல்லாம் நம்மளை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்களே. ஸோ தட் டெண்டன்சி இஸ் பீங் கால்ட் ஹாட்டினஸ். ஓகே, தட் இஸ் வெரி பேட் அண்ட் தட்ஸ் வெரி சேட். அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கவே கூடாது. பட் அந்த மாதிரி குவாலிட்டி
குவாலிட்டி யார்கிட்ட இருந்துச்சுன்னா தே ஆர் பீங் வெரி பாம்பஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தே ஆர் பீங் வெரி arrogant அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் ஆப்போசிட் என்னவா இருக்க முடியும்? தே ஆர் பீங் வெரி ஸ்வீட், ஹம்பிள், அன்பிரிட்டென்ஷியஸ். ஸோ ப்ரிட்டென்ஷியஸ் கூட அதே தான், பாம்பஸ் மாதிரி தான். ப்ரிட்டென்ஷியஸ் ஆல்சோ யூ பீங் வெரி இரிட்டேட்டிங், அவங்கள பார்த்தாலே அப்படி எரிச்சலாக வரும்ல, அதுதான் தட்ஸ் பீங் ப்ரிட்டென்ஷியஸ். ஸோ இதுவே அதோட ஆப்போசிட் ரொம்ப ஹம்பிளாக. நம்ம நிறைய லீடர்ஸ் நம்ம போன கிளாஸ் நம்ம பார்த்தோம். நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாராக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய நிறைய நிறைய ரூலர்ஸ் நம்ம பார்த்துருப்போம், நிறைய பர்சனாலிட்டிஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி க்ளோஸ் டு அ ஹார்ட். நம்மளால அவங்கள மறக்கவே முடியாது, பிகாஸ் தே வர் பீங் வெரி ஹம்பிள். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் குவாலிட்டி. நீங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பணம் இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும், நீங்கள் எவ்வளோ ஹம்பிளாக இருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு யூ வில் பி ரெஸ்பெக்டட். அவ்வளோதான் இங்கே பாயிண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம் குவெயிண்ட். ஸோ குவெயிண்ட்னா என்னன்னா ரொம்ப ஒரு பழைய பொருள். அது பழைய பொருளாக இருந்தாலுமே அது கொஞ்சம் அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தா இட்ஸ் ஓகே, இட்ஸ் பீங் ஒரு ஆர்கேக், ஒரு கிளாசிக்காக இருக்கலாம். பட் அப்படி இல்லாமல் அது ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி நொறுங்கி ஒரு மாதிரி கஷ்டாவாக இருக்குது அப்படின்னா, ஸோ அதுதான் நம்ம குவெயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் பீங் வெரி குவீர் ஓ வெரி ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதோட ஆப்போசிட் என்ன? இப்போ புதுசாக இருக்குது, பழைய பொருள் அப்படின்னா இப்போ புதுசாக இருக்குது, இட் இஸ் வெரி நியூ, இட்ஸ் குட் அப்படின்னா இதோட ஆப்போசிட் ஃபேமிலியர், யூஸ்வல், அதெல்லாம் நம்ம அதோட ஆப்போசிட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ குவாரண்டைன் இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ குவாரண்டைனா ரொம்ப செக்லூடடாக இருக்கிறது. அதோட ஆப்போசிட் என்ன இருக்கணும்? நீங்கள் செக்லூடடாக இல்லை, எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கலாம். ஸோ தட்ஸ் கால் சோஷியலைசிங் ஆர் befriending. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் என்ன? ரெபெல்லியஸ். ரெபெல்லியஸ்ன்றது நம்ம எப்போ பார்ப்போம்? இஸ் அ ரெபெல்லியஸ் பர்சன், திஸ் கிட் இஸ் அ ரெபெல்லியஸ் கிட் அப்படின்னா அது ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபியர்ஸாக எல்லாரையும் அடித்து தள்ளிட்டு அந்த ஒரு கேங்கில் இருந்தாங்கன்னா அவங்க தான் வந்து அவங்கக்கிட்ட யாருமே பேசவே முடியாது. எல்லாரையும் அடிச்சுட்டு உதச்சிட்டு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி இட்ஸ் நாட் பீங் வெரி ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல், இட்ஸ் பீங் வெரி வைல்ட் அண்ட் கிரேசி. அந்த மாதிரி டிகிரி ஆஃப் ஸ்ட்ராங். ஓகே, ஸோ அப்படின்னா சச் அ ரெபெல்லியஸ் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெபெல்லியஸ் மீனிங் அவங்க ரொம்ப சுட்டிக்கா அதெல்லாம் தாண்டி அவங்கக்கிட்ட அவ்வளோ டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னே தெரியும், டக்குன்னு அடிச்சுருவாங்க, டக்குன்னு கோவப்படுவாங்க. நமக்கு நிறைய படத்தோட கேரக்டர்ஸ்லாம் நமக்கு ஞாபகம் வரல, அவங்ககிட்ட பேசவே முடியாது, டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸே நம்ம இருப்போம். ஸோ தட் குவாலிட்டி இஸ் பீங் ரெபெல்லியஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் ரெபெல்லியஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இட்ஸ் பீங் ரெஸ்ட்லெஸ் ஒரு அட்டாக்கிங், யார் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, சப்புன்னு அரைஞ்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருந்ததுன்னா அவங்களே தான் நம்ம ரெபெல்லியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுவே வந்து ஆப்போசிட் என்ன? நீ அப்படிலாம் இல்லைப்பா, எல்லாருக்குமே ரொம்ப ஸ்வீட், ரொம்ப கம்ப்ளையண்ட், ரொம்ப டிசிப்ளின்ட் அப்படிலாம் இருந்துச்சுன்னா இதுதான் அதோட ஆப்போசிட். பீங் வெரி சப்மிசிவ், பீங் வெரி கம்ப்ளையண்ட், பீங் வெரி கம்போஸ்ட், பீங் வெரி ஸ்வீட், ஹம்பிள் அண்ட் என்ன சொல்ல ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே அமைதியாக இருந்தாங்கன்னா நீங்கள் யாருமே அட்டாக்லாம் பண்ண மாட்டீங்க. இட் டஸ் நாட் மீன் யூர் காவர்ட், அப்படி கிடையாது. இட் ஜஸ்ட் மீன்ஸ் தட் யூர் வெரி அப்ரோச்சபிள், அவ்வளோதான். இப்போ நீங்கள் யாரையா ஒருத்தர்கிட்ட பேசிட்டே இருக்கீங்க, அவங்க சப்புன்னு பேசிட்டே இருக்கும், சப்புன்னு உங்களை அரைஞ்சோன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாதுல்ல. ஸோ தட் இஸ் நாட் ஓகே இல்லை, தட் இஸ் நாட் ஆல்சோ பீங் சிவிலைஸ்ட் இல்லை. ஸோ தட்ஸ் நாட் ரைட். ஸோ அப்படி அவங்க இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள ரெபெல்லியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம் ரெக்டிஃபை. ரெக்டிஃபை தெரியும், ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அந்த தப்பை திருத்துறது பேர் தான் ரெக்டிஃபிகேஷன். ரெக்டிஃபிகேஷன் வந்து கரெக்டாக ஒரு விஷயம் இருக்கிறது அதை திருத்துறது கிடையாது, தப்பாக இருக்கிற ஒரு விஷயத்தை திருப்பி அதை மாடிஃபை பண்ணி அதை கரெக்ட் ஆக்கிறது தான் நம்ம ரெக்டிஃபைன்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் கால் அமெண்டிங் ஒரு ரெமெடி, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ அதோட ஆப்போசிட் என்ன இருக்க முடியும்? தப்பாக இருக்கிறது திருத்தி கரெக்ட் ஆக்கிறது வந்து ரெக்டிஃபை. அப்போ அதோட ஆப்போசிட் என்ன? அப்படியே ஆப்போசிட்டாக அது இருக்கிற தப்பை நீங்கள் இன்னும் வேர்சன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதானே அதோட ஆப்போசிட். ஸோ அதோட ஆப்போசிட் வந்து வேர்சனிங் ஆர் ஃபால்சிஃபைங், இதுதான் அவங்களோட ஆப்போசிட்டாக இருக்க போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம் ரிலக்டன்ட். ரிலக்டன்ட்னு உங்களுக்கு வந்து எதுலேயுமே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டே இல்லை, நீங்கள் வந்து லைக் என்ன சொல்கிறது, அவ்வளோ you're not very proactive and you're not very willing, you're not very giving. வந்தால் வரட்டும், வரலாட்டி போட்டோம், அந்த மாதிரி ரொம்ப ரிலக்டண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது ரிலக்டன்ஸ். இட்ஸ் மீங் வெரி அவர்ஸ் அண்ட் நாட் வெரி இன்ட்ரெஸ்டட் அண்ட் ஆல் ஆஃப் தேட். இதுவே அதோட ஆப்போசிட் என்னவாக இருக்க முடியும்? யூ வெரி ஈகர். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்படியே
ரொம்ப ஈகராக அப்பா இன்றைக்கி மேட்சா வா உட்காந்து ஜாலியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்தே நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக பம்ப்டப்பாக இருக்கீங்கன்னா தட்ஸ் பீங் வெரி ஈகர். அப்படிலாம் இல்லை, அது வரட்டும், நம்ம 7:30 மணிக்கு டிவி போட்டால் போதும், அது வந்தால் வரட்டும், அது பாட்னு ஓடட்டும், அப்படி you're not very into it, you're not very giving in. ஸோ அதுதான் வந்து நம்ம reluctant அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம் restraint. ஸோ restraintனா you're just refrain மாதிரி தான் restrainடும். you're not very giving and you're not very என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தில் நீங்கள் அவ்வளோ ஒன்றும் பார்ட்டிசிபேட் பண்ணல, you're just restraining from it அப்படின்னா you're not very giving into that particular project or very assignment or something. So it's just confining yourself from it or detaining yourself from it. So இதுதான் நம்ம restrain அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவே இதோட ஆப்போசிட் என்ன, you're very much into it, you're incited to go into it. இன்சைட்மெண்ட்னா தூண்டுறது. ஸோ தூண்டிட்டு நம்மளும் போகலாம், வா 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 நம்ம போகலாம், நம்ம இந்த ப்ராஜெக்டில் இருக்கலாம், நம்ம இந்த படத்தில் இருக்கலாம். ஸோ you're being a part of it. அதை தான் வந்து நம்ம இன்சைட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதான் அதோட ஆப்போசிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம் redeem. ஸோ redeemனா நம்ம பாலிசி ரிடம்ஷன் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல. ரிடீம்னா நீங்கள் போட்ட பணத்தை அப்படியே திருப்பி எடுக்கிறது, அதுதான் வந்து ரிடீம். நீங்கள் கொடுக்காததை போடாததெல்லாம் நீங்கள் திருப்பி எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை வட்டியோடு நீங்கள் அப்படியே திருப்பி எடுத்துக்கிறீங்கன்னா அதை தான் வந்து நம்ம ரிடம்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். போட்ட ப்ராஜெக்டாக இருக்கலாம், ஒரு பாலிசி அமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு எஃப்டி அமௌண்ட்டாக இருக்கலாம், எஃப்டி ரிடம்ஷன் எனி திங் ஃபார் தட் மேட்டர். நீங்கள் ஏதோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை அதோட டைமுக்கு அப்புறமா நீங்களே ரெக்கவர் பண்ணுறீங்கன்னா அதை தான் நம்ம ரிடெம்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இட்ஸ் கால்டு ரெக்கவரிங் ஆர் லிபரேட்டிங். ஸோ இதில் ஆப்போசிட் என்ன, நீங்கள் போட்டதை எடுக்கலை, நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பணம் போயிடுச்சு. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஒரு 1 லட்சம் போடுறீங்கன்னா நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு அந்த 1 லட்சம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க. பட் உங்கள் நேரத்துக்குன்னு பார்த்தா அது பயங்கரமாக லாஸ் ஆகி இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது பாருங்களேன், ரொம்ப அப்படியே டல்லாக போயிட்டுருக்குல, பயங்கர லாஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப லாஸ் ஆகி என்னடா நான் 4 லட்சம் வரும்னு நினச்சா இப்போ போட்ட முதலே போயிடுச்சு, 1 லட்சத்தையே காணும் அப்படின்னா ஸோ தட் இஸ் கால்ட் த ஆப்போசிட் ஆஃப் இட். ஸோ ரிடெம்ஷனை நீங்கள் போட்டதை நீங்கள் அப்படியே வட்டியோடு எடுக்கிறீங்க, அதோட ஆப்போசிட் என்ன, வட்டியே இல்லை ஒன்றுமே இல்லை போட்டதும் அப்படியே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து நம்ம லாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இட் இஸ் லூசிங் ஆன் த மணி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம் ரிமோர்ஸ். ரிமோர்ஸ் தான் ரொம்ப கஷ்டம், பெயின், துக்கம் அந்த மாதிரி. ஸோ இட் இஸ் கால்ட் லைக் ரிக்ரெட். யூ ஹாவ் I mean you have so much of pain in you, so much of remorse in you. ஒரு துக்க வீட்டுக்கெல்லாம் போனோன்னா நம்ம சொல்லுவோம்ல, this is a moment of remorse and pain அந்த மாதிரி. It's very sad thing. நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க ஒருத்தவங்களுக்காக, ஒரு லாஸ்க்காக, சம்திங் which is very empathetic. ஸோ அதை தான் நம்ம ரிமோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுவே அதோட ஆப்போசிட் என்ன, ரூத்லெஸ்னஸ். நீங்கள் அவங்கள பற்றி கவலையே இல்லை, நீ கெட்டு போனா உன்னை பற்றி எனக்கு கவலையே இல்லை, நீ அழுறியா அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, you're just being very ruthless. ரூத்லெஸ்ஸும் நம்ம சொல்லுவோம்ல, they are not caring and they are not very sweet, they are not very nice people, they are being very ruthless அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு எம்பத்தியே இல்லை. என்னடா அது இங்கே ஒரு நாய் இறந்து கிடக்கு, உனக்கு கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லை, நீ பாடர் போயிட்டே இருக்கேன். ஸோ தட்ஸ் ஜஸ்ட் பீங் வெரி ரூத்லெஸ், தட்ஸ் நாட் சப்போஸ் டு பி டூயிங் லைக் தட் வே. ஓகே, ஸோ இதுதான் அதோட ஆப்போசிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம் ரிட்ராக்ட். ஸோ ரிட்ராக்ட்னா என்ன, அகெயின் ரிடெம்ஷன் மாதிரி தான் எதுவுமே. ரிட்ராக்ட்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணுறது, அப்படியே நீங்கள் இப்போ இந்த ஒரு அம்பு போட்டுட்டு நீங்கள் அதை ரிட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ எனி டிவைசஸ் ஃபிசிக்ஸ்லாம் நம்ம இதை பார்ப்போம், ரிட்ராக்ஷன் அதெல்லாம். அப்படின்னா ரிட்ராக்ஷனாக நீங்கள் போட்ட ஒரு ப்ராடக்டை நீங்கள் அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு வரீங்க, ஜஸ்ட் வித்ட்ராயிங் த ப்ராடக்ட், யூ ஜஸ்ட் கெட்டிங் இட் பேக். ஓகே, ஸோ அதுதான் வந்து ரிட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஆப்போசிட் என்ன, நீங்கள் அப்படியே முன்னாடி கொடுக்குறது, பின்னாடி எடுக்கிறதுனா அது வித்ட்ரா, முன்னாடி கொடுக்கணும். யூ ஜஸ்ட் பீங் அசர்ட்டிவ். அசர்ட்டிவ் மீனிங் யூ ஓகே வித் இட். அசர்ட்டிவ் இஸ் அ பாசிட்டிவ் திங், யூ ஜஸ்ட் கிவிங் சம்திங், யூ பீங் வெரி ஸ்ட்ராங் அபவுட் இட். ஸோ அதுதான் அதோட நம்ம ஆப்போசிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம் ரஸ்டிக். ஸோ ரஸ்டிக் தெரியும்ல, நம்ம எல்லாம் இந்த பாரதி ராஜா படம் இதெல்லாம் அவங்க டிஃபைன் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு 2 லைன்லேயே பார்க்குற ஒரே வார்த்தை இந்த ரஸ்டிக் தான். ரஸ்டிக் மீனிங் வெரி ரா. ஓகே, அது அப்படி தான், அவங்க அப்படி தான். இப்போ நீங்கள் ட்ரைப்ஸ் எல்லாம் பற்றி படிக்கும்போது நீங்கள் ட்ரைப்ஸ் ஒரு சம்படி இஸ் வெரி ஒரிஜினல், அபோரிஜினல்ஸ்னு சொல்லுவாங்க. தே ஆர் வெரி ரஸ்டிக். அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் இந்த கோட் சூட்லாம் போட்டுட்டு அப்படியே பாலிஷ்டாலாம் நீங்கள் அவங்கள எதிர்பார்க்கவே முடியாது. தே ஆர் பீங் ஜஸ்ட் தெம்செல்ஸ் அண்ட் தே ஆர் பீங் வெரி ரா அண்ட் சிம்பிள் அண்ட் என்ன சொல்லுவாங்க, அப்படியே பிளேட்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இவங்கள தான் நம்ம ரஸ்டிக்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் இது ரூரல் அங்கே கூட இதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இதுவே அதோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா தே வெரி ரிஃபைன்ட் அண்ட் தே வெரி பாலிஷ்ட், தே லுக் வெரி நீட். இப்போது
ரஸ்டிக் தான் நீட் இல்லைன்னு இல்லை, பட் அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. இது பண்ணால் இது நீட்னஸ் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது. தே பீங் வெரி ஒரிஜினல். நம்ம எல்லாருமே முன்னாடி ஒரு 5000 இயர்ஸ் முன்னாடி அப்படி தானே இருந்தோம். யார் அப்போ கோட் ஷூட்லாம் போட்டுட்டு இருந்தோமா என்ன? இல்லை. ஸோ தட்ஸ் ஹவ் வி ஹவ் இவால்வ். ஸோ இவங்க வந்து இன்னும் இவால்வே ஆகலை, இவங்க இன்னும் அப்படியே இருக்காங்கன்னா, ஸோ தோஸ் பீப்புள் ஆர் கால்ட் அஸ் ரஸ்டிக். அண்ட் இதுவே அதோட ஆப்போசிட் வந்து தே பீங் வெரி கல்ச்சர்ட், பாலிஷ், சிவிலைஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் ரூத்லெஸ். நம்ம இப்போ தான் பார்த்தோம் ரூத்லெஸ். ஸோ ரூத்லெஸ்னா என்ன, அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லை, அவங்க ரொம்ப அப்படி இருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம ரிமோர்ஸ்லெஸ். ரிமோர்ஸ்னால் என்ன பார்த்தோம், பெயின் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ரிமோர்ஸே இல்லை அவங்களுக்கு, அவங்களுக்கு தான் எதுவுமே இல்லையே, அவங்களுக்கு தான் ஒரு மனிதாபிமானமே இல்லையே. ஸோ அவங்கள தான் நம்ம ரூத்லெஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ தே ஆர் ரிமோர்ஸ்லெஸ் அண்ட் இன்ஹியூமேன். ஸோ ஹியூமேன் அப்படின்னா என்ன சொல்லுவோம், நம்ம ஹியூமனுக்குன்னு சில குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும், கரெக்டாக. ஸோ அதுக்கு தான் நமக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரா ஒரு அறிவே இருக்குது, கரெக்டாக. நம்ம அனிமல்ஸை தாண்டி நம்ம ஏன் இவால்வ் ஆகியிருக்கோன்னா, நம்மளால் அவங்கள மாதிரி அப்படியே இல்லாமல் அவங்கள மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்மளால் கொஞ்சம் யோசிக்க முடியும், கொஞ்சம் பேச முடியும். ஸோ இப்படிலாம் ஏன் இருக்க ஹியூமேன் அப்படின்னா அந்த குவாலிட்டி என்னென்னா பீங் எம்பத்தட்டிக், அவ்வளோதான். ஸோ இந்த குவாலிட்டியே இல்லைன்னா யூ ஆர் ஜஸ்ட் பீங் இன்ஹியூமேன். உன்னை வந்து நீயும் அனிமலும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரே குணமே இந்த கைண்ட்னஸ் அண்ட் ஒரு ஹியூமனிட்டி தான், கைண்ட்னஸ் அண்ட் எம்பத்தி தான். ஓகே, ஸோ இது ரெண்டுமே இல்லைன்னா உங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசமே இல்லையே. ஸோ அதை தான் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுவே அதோட ஆப்போசிட் என்ன, கம்பேஷனேட் அண்ட் லீனியன்ட். ஸோ இது நீங்கள் வந்து ஸ்வீட்டாக இருக்கணும், மற்றவங்கள பற்றி கேர் பண்ணணும். இப்போ அனிமல்ஸ் வந்து அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு பசிச்சதுன்னா இன்னொரு அனிமலை கொண்டு சாப்பிட்ருவாங்க. பட் நம்ம அப்படி பண்ணக்கூடாது, அதுக்கு தான் நமக்கு அறிவு கொடுத்துருக்காங்க. நீ வேறு எதாவது யோசியேன், உன்னால் எதாவது பண்ண முடியுமா நீ பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குவாலிட்டியே இல்லாமல் நானும் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா யூஆர் ஜஸ்ட் பீங் வெரி ரூத்லெஸ். நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அதோட ஆப்போசிட்னா யூஆர் பீங் வெரி கம்பேஷனேட், யூஆர் பீங் வெரி கைண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம் சேக்ரெட். ஸோ சேக்ரெட் நமக்கு தெரியும், இட்ஸ் பீங் வெரி டிவைன் அண்ட் ஆல் ஆஃப் தேட். ஸோ இதோட அப்படியே ஆப்போசிட்னா இட்ஸ் ஜஸ்ட் பீங் அன்காட்லி அண்ட் ப்ரொஃபேன். உங்களுக்கு அதை பற்றி எதுவுமே இல்லை, சேக்ரெட்டா அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க, நீங்கள் அதை பற்றிலாம் ரொம்ப பயப்பட மாட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் த ஆப்போசிட் ஆஃப் இட். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம் சாவேஜ். ஸோ சாவேஜ்னால் நமக்கு தெரியல, இந்த வார்த்தை நம்ம நிறைய இப்போ அது ரொம்ப ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. பட் முன்னாடிலாம் என்னென்னா சாவேஜ் இஸ் மீனிங் யூ பீங் வெரி என்ன சொல்ல, ரொம்ப ஒரு மாதிரி ரக்கடாக இருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் பீங் வெரி வைல்டு. ஸோ ஒரு விஷயத்த இப்படியும் பண்ணலாம், இன்னும் அப்படியே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு மாதிரி பண்ணி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கொஞ்சம் வைல்டாக பண்ணுறீங்க அப்படின்னா அதை தான் பொதுவாக நம்ம சாவேஜ்னு அப்படின்னு சொல்லுவோம். சாவேஜ் மீனிங் ஆக்சுவலி சாவேஜ்னு என்ன அர்த்தம்னா you're being very wild, you're being very you're not being very disciplined. இப்போ நீங்கள் இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ அதெல்லாம் கெத்துன்னு ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து டைமுக்கு ஒரு 8 மணிக்கு எக்ஸாமுக்கு உள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் 8 மணிக்கே வரல, 9 மணிக்கு வரீங்க. ஆனால் அப்படியே கையில் கத்தியெல்லாம் வச்சுட்டு நான் தான் வருவேன்ப்பா, நீ யார் என்னை கேட்க அப்படின்னு வரீங்க அப்படின்னா உங்களை அங்கே யாருமே மிரட்டவே மாட்டாங்க, பிகாஸ் உங்கள் கையில் கத்தி இருக்குது. ஸோ அது அப்படி இருக்கிறதுனால நீங்கள் பண்ணுறது கரெக்டாக. 8 மணி எக்ஸாமுக்கு 9 மணிக்கு வரலாமா? வரக்கூடாது, அது தப்பு. பட் ஆனால் உங்கள் கையில் கத்தி இருக்குன்றதுனால யாருமே எதுவுமே பேசவே மாட்டாங்க. அது வந்து உங்கள் மேலே இருக்க மரியாதையா? நோ, அது உங்கள் மேலே இருக்க பயம். இன்ஃபேக்ட் உங்கள் மேலே இருக்க பயம் இல்லை, உங்கள் கையில் இருக்க கத்தி மேலே இருக்க பயம். தட்ஸ் இட். ஸோ இது பேர் தப்பு, இது பேர் ஆக்சுவலி நாட் ரைட். பட் ஆனால் இதை தான் அவங்க கெத்து, இதை தான் அவங்க சாவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் பீங் வெரி வைல்ட் அண்ட் இட்ஸ் நாட் பீங் வெரி சிவிலைஸ் அண்ட் ஆல் ஆஃப் தேட். ஸோ அது அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இதோட ஆப்போசிட் என்ன, யூ பீங் வெரி டிசிப்ளின்ட், பாலிஷ்ட் அண்ட் சிவிலைஸ்ட். அதுதான் இவங்களோட ஆப்போசிட். பட் இப்போ சாவேஜோட வார்த்தையே ஒரு மாறி போச்சு. ஸோ பீப்புள் ஹவ் பீங் யூஸிங் சாவேஜ் ஃபார் எவ்ரி திங். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குன்னா கூட அப்படி சாவேஜை சொல்கிறாங்க. பட் திஸ் இஸ் ஜஸ்ட் கலோக்கியல் டேர்ம்ஸ். ஓகே, பட் இதோட மீனிங்னு கேட்டுட்டா இதுதான் அதோட மீனிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம் சர்காஸ்டிக். சர்காஸ்டிக்னாலே ஐரனிக். ஓகே, இப்போ ஒன்று என்ன சொல்கிறது இப்போ நீங்கள் வந்து உங்கள் சாப்பாடு நல்லாவே இல்லை. ஓகே, இந்த சாப்பாடு பார்த்து நீங்கள் தான் அதை சமைச்சிங்களா, அமேசிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாப்பாடு சாப்பிட 10 பேருக்குமே தெரியும் அது நல்லா இல்லை. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த விஷயத்த நீங்கள் வந்து வெளி இடத்துல போய் அவங்கள்ட்ட தனியாகவும் சொல்லலாம், சாப்பாடு நல்லா இல்லை, கொஞ்சம் ரொம்ப உப்பாக இருக்குது, எதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். பட் அப்படி இல்லாமல் நீங்கள் சபையிலேயே சொல்கிறீங்க. பட் சபையிலேயே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் சாப்பாடு அமேசிங்காக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இட் மீன்ஸ் வாட், ஒரு பேடாக இருக்கிற விஷயத்த நீங்கள் ரொம்ப குட்டாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ரொம்ப குட்டாக இருக்குன்னு சொல்லும் போதே உங்களுக்கு என்ன தெரியும், எங்கள் சாப்பிட்ற எல்லாருக்குமே தெரியும் அது ரொம்ப குட்டாக இல்லை, அது பேடாக தான் இருக்குது. ஸோ அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க நக்கல் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் ஜஸ்ட் பீங் வெரி சர்காஸ்டிக். நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக ஆப்போசிட் போய்
சுத்தமாக நல்லா இல்லைன்றத வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க. ஸோ தேட் இஸ் பீங் சர்காஸ்டிக் ஐரனிக்கல். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆப்போசிட். ஸோ இன்னுமே சில வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.